இப்படி சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு வர முடியாம 9 மாசம் நிலாலியே இருந்து நான் ரெக்கார்ட் பண்ற இன்னைக்கு பூமியில வந்து இறங்குனாங்களோ அதே மாதிரி பூமியை தாக்க வர ஒரு எரிக்கல்ல அழிக்கிறதுக்காக பூமியில இருந்து ஒரு ரிசர்ச் டீம் நிலாவுக்கு போறாங்க. அப்படி போனவங்க அவங்க ஆட்கள் இருந்து ஒருத்தன் ரிட்டர்ன் திரும்பி இவங்க கூட பூமிக்கு வரல அப்படின்றத தெரியாம அவனை நிலாவிலேயே விட்டுடுறாங்க. இப்ப அவன் பூமியில இருக்கவங்களை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணும் போது அவன் கண்ணு முன்னாடியே பூமி அழிஞ்சு போகுது. இப்ப இவனும் இவனுக்கு கிடைச்ச புது ஃப்ரெண்டும் 2 பேரும் சேர்ந்து எப்படி உயிர் வாழ போறாங்க, யாருமே இல்லாத பூமியில இருந்து இவங்களுக்கு எப்படி ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்ற எல்லாத்தையுமே ரொம்பவே விறுவிறுப்பா சொல்லியிருப்பாங்க. இந்த படம் 2022ல ரிலீஸ் ஆன மூன் மேன். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது உங்கள் மேக்லாஸ் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல்ல தட்டி விட்டுக்கோங்க, நம்மள சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இது உங்க தொண்டை கட்டிக்கிட்டு பேசுற மேகலா. இப்போ வாங்க கதைக்குள்ள போலாம். கதையோட ஓப்பனிங் சீன்ல ஒரு பெரிய மீட்டிங் போட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் வருஷத்துல நம்ம பூமியை ஒரு பெரிய விண்கல் தாக்க இருக்கு. அது மட்டும் நம்ம பூமியை தாக்குச்சுன்னா நம்ம மனித இனமே அழிஞ்சு போகும். அதுக்காக நாங்க என்ன முடிவு பண்ணிருக்கோம்னா UNMS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமை உருவாக்கி இருக்கோம். அந்த டீமை சைனா வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்மளுடைய பிளான் என்னன்னா, அந்த விண்கல் நம்ம பூமியை தாக்குறதுக்கு முன்னாடி நிலால போயிட்டு ஒரு பேஸ் ரெடி பண்ணி அங்கிருந்து நியூக்ளியர் வெப்பன் மூலியமா அந்த விண்கல்ல அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்னது மட்டும் இல்லாம அந்த டீமையும் ஒரு வழியா நிலாவுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அப்புறம் அங்க போய் லேண்ட் ஆன அந்த ரிசர்ச் டீம் என்ன பண்றாங்கன்னா 8 வருஷம் கடினமா உழைச்சி அந்த நியூக்ளியர் வெப்பனை ரெடி பண்ணிடுறாங்க. ரெடி பண்ணி விண்கல் நோக்கி லான்ச் பண்ணிடுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஒருத்தனுடைய என்ட்ரி வருது. இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவன் இந்த டீம்ல ஒரு மெயின்டெனன்ஸா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவ்வளவா இவனை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா இவன் ஒருத்தவங்களை ரொம்பவே கண்டுப்பான். கிரஷ்ன்னு சொல்லலாம். அதுவும் யார் மேலன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டோடைய முக்கியமான கமாண்டர். அவங்க மேலதான் இவனுக்கு ஒரு கிரஷ். ஆனா அவங்க இவனை சுத்தமா கண்டுக்க மாட்டாங்க. அவனும் எவ்வளவோ பேசி அவங்களை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அவங்க கிட்ட எதுவுமே செல்லுபடி ஆகாது. அப்ப திடீர்னு ஒருத்தன் வேகமா ஓடி வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ஒண்ணு சொல்றான். என்ன சொல்றானா, கமாண்டர், அந்த விண்கல் நொறுங்கி இப்ப நம்ம இருக்க நிலாவை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அதுவும் நம்மள நோக்கி வந்துகிட்டு இருக்கு. நம்ம இப்பயே இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இத கிட்ட உடனே கமாண்டர் எல்லாருக்குமே ஆர்டர் போடுறாங்க. எல்லாரும் இங்க இருந்து சீக்கிரமா கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால எல்லாரும் பரபரன்னு ராக்கெட்ல போய் ஏறுறாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். அப்ப விண்டோ வழியா பார்க்கும்போது ராக்கெட்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே என்ன விட்டு எல்லாரும் போறீங்களான்னு சொல்லிட்டு வேகமா ஒரு கார் எடுத்துக்கிட்டு அந்த ராக்கெட்ஸ் நோக்கி போக ஆரம்பிக்கிறான். எல்லா ராக்கெட்ஸுமே போயிடுச்சு. ஆனா ஒரே ஒரு ராக்கெட் இன்னும் கிளம்பாம நின்றுட்டு இருந்தது. அதுகிட்ட எப்படியாவது போயிடலான்னு சொல்லிட்டு அவன் வேகமா போகும்போது கரெக்டா ஒரு குழியில போய் அவன் விழுந்துடுறான். அங்கிருந்து அவன் எழுச்சிக்கலாம் ட்ரை பண்ணும்போது இன்னும் நிறைய வந்து விழுது. அப்படியே அந்த அதிர்ச்சியில அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் மயக்கம் தெளிஞ்சு எழுச்சி பாக்குறான். எழுச்சி பார்த்தா அவன் கண்ணு முன்னாடி விண்கல் பூமி மேல விழுந்து பூமி அழியுது. இத பார்த்து அவன் மனசு உடைஞ்சு போகுது. இப்ப பூமியில இருக்கவங்களும் இறந்து போயிட்டாங்க. நம்மள காப்பாத்த இப்ப அங்கிருந்து யாரும் வர முடியாது. அவ்வளவுதான், இந்த உலகத்திலேயே வாழ்ற கடைசி மனுஷன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான்னா, சரி அவங்க எல்லாரும் இறந்துட்டாங்க, இருந்தாலும் அவங்க நம்ம மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பேப்பரால செஞ்ச பூலாம் வச்சு மௌன அஞ்சலி செலுத்துறான். அப்படி அங்கேயே வாழ அவன் பழகிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோவோட கிரஷோட ரூமுக்கு போறான். ஆனா அது பாஸ்வேர்ட் போட்டு லாக் போட்டிருக்கு. அது எப்படியாச்சும் ஓபன் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறையவே ட்ரை பண்றான். ஆனா அவனால சுத்தமா முடியல. கடைசியில பாம்பு வச்சு அந்த டோரை ஓபன் பண்ணிடுறான். உள்ள போயிட்டு நம்ம ஹீரோயின் மாதிரி ஒரு பொம்மையை செஞ்சு அதுக்கு நம்ம ஹீரோயினோட போட்டோ எல்லாம் ஒட்டி நம்ம ஹீரோயின் கூட பேசிக்கிட்டு டேட்டிங் பண்ற மாதிரி கற்பனையிலே வாழ்ந்துகிட்டு இருக்கான். அப்ப அவளை கிஸ் பண்ற மாதிரி போறான். அப்படியே ஜூம் அவுட் பண்ணி நம்ம பூமியை காட்டினா பூமியில இருக்க UNMSM ரிசர்ச் டீம்ல இருக்க எல்லாருமே இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்து சிரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எப்படா உயிரோட இருக்காங்க அப்படின்னு பார்த்தா பூமியில வந்து விழுந்த விண்கல்லால நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. சூரிய வெளிச்சம் அப்படின்றதே சுத்தமா இல்ல. அங்க ஃபுல்லாவே புகை மண்டலமா தான் இருக்கு. சூரிய வெளிச்சம் இல்லாதனால அங்க செடி கூட முளைக்க மாட்டேங்குது. எல்லாருமே ரொம்பவே கஷ்டத்துல தான் இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடும் சரியா இருக்காது. எல்லா மக்களுமே ரொம்பவே துவண்டு போயிருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம டீம் என்ன முடிவு பண்றாங்கன்னா, இவங்களுக்கு எப்படியாச்சும் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மூன்ல பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா விஷயத்தையுமே லைவ் ஸ்ட்ரீமிங்கா காட்டலாம். அது மூலியமா மக்களுக்கு மூன்லயே ஒருத்தன் தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்னா நம்மளால ஏன் வாழ முடியாது அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முடிவை அவங்க எடுக்கிறாங்க. ஆனா அந்த வீடியோல வாய்ஸ் இருக்காது. இங்க நிறைய விஷயம் டெக்னாலஜி எல்லாமே அழிஞ்சு போனனால இவங்களால இன்னுமே நம்ம ஹீரோவை கான்டாக்ட் பண்ண முடியல. சரி, அதனால ஆடியோக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ட்ரை பண்றாங்க. அதாவது நிலாவில இருந்து பூமிக்கு கிளம்பும் போது ஒருத்தருக்கு இடம் இல்ல. அதனால நம்ம ஹீரோ அவனுடைய இடத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி இன்னொருத்தனுக்கு வழி
கழுவி விட்டுறான். இதனால அவன் நிலாவிலேயே இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி நம்ம ஹீரோக்கு ஒருத்தர் வாய்ஸ் தரணும்ல, அதுக்கு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அப்படி அந்த பக்கம் நிலால காட்டினா நம்ம ஹீரோ சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ள போறான். அங்க போய் பார்த்தா அங்க ஒரு பொண்ணு படுத்துக்கிட்டு இருக்கா. ஆனா அவளுடைய நிழல் மட்டும் தான் தெரியுது. இதை பார்த்த உடனே இங்க ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கடலை போட்டு ட்ரை பண்றான். அப்படி அவன் பேசிக்கிட்டு கிட்ட போகும்போது தான் தெரியுது அது ஒரு பொண்ணே இல்ல, அது ஒரு கங்காருன்னு சொல்லிட்டு. அப்பதான் அங்க இருந்த ஸ்கிரீன்ல இது ஒரு ரிசர்ச்காக இங்க கொண்டு வரப்பட்டது, இதோட பேரு காங் அப்படின்றது அவனுக்கு தெரிய வருது. இந்த பக்கம் லைவ் ஸ்ட்ரீமிங்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கங்காருவை தான் காட்டுறாங்க. அப்போ டப்பிங் ஆர்டிஸ்ட் அதை பார்த்து எக்ஸைட்மெண்ட்ல வாவ் என்ன ஒரு அருமையான காலை பொழுது அப்படின்னு சொல்லும் போதே அவனை யாரும் பின்னாடி பிடிச்சி இழுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோயின் தான். உனக்கு கங்காருக்கு வாய்ஸ் கொடுக்க சொல்லல, அவனுக்கு கொடுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை பார்த்த மக்கள் எல்லாருமே இந்த கங்காரு பேசுது, ஓ வாய்ஸ் தள்ளி போகுது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறாங்க. அப்ப அந்த கங்காரு நம்ம ஹீரோவை எட்டி எட்டி உதைக்குது. அவனை சேர்த்துக்கவே மாட்டேங்குது. எப்படியாச்சும் இங்க வரணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா லேடி கிட்டப்பெல்லாம் போட்டு அதுகிட்ட வந்து பேச ட்ரை பண்றான். அதுவும் அவனை ஒரு நிமிஷம் நம்பி அவன் கிட்ட வந்துடுச்சு. ஆனா அவன் லேடி கங்காரு இல்லன்னு தெரிஞ்ச உடனே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஃபைட் பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்க பூமியில இருக்கிற மக்கள் எல்லாருமே செம்மையா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கங்காரு எட்டு ஒண்ணு விடுது. உடனே அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இதை பார்த்து நம்ம ஆட்கள் எல்லாருமே கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்ப ஸ்கிரீன்ல யாரோ பேச ட்ரை பண்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு தெரியுது. இதை பார்த்த உடனே அப்ப பூமியில உயிரோட தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஆனா யாருக்குமே தெரியாத விஷயம் என்னன்னா இந்த சிக்னல் நம்ம கங்காரு அதை வாழ வச்சு ஆடினாலதான் வந்துச்சு. ஏன்னா இன்னுமே நம்ம ஹீரோ கிட்ட பேசுறதுக்கான வழியா அவங்க கண்டுபிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஜன்னல் வழியா பூமியை பார்த்து நம்ம மறுபடியும் நம்ம பூமிக்கு போக போறோம், நம்ம வீட்டுக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹைஃபை போர்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதுவும் ஹைஃபை போர்டுன்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சிலேயே ஒரு எட்டு விடுது. அப்படியே நாட்கள் கடந்து 200 நாட்களுக்கு மேல ஆகுது. இப்ப வரைக்கும் அவனை காப்பாத்த பூமியில இருந்து யாருமே வரல. அதனால அவன் ஒரு முடிவு பண்றான், நம்மள காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க, நம்மள நம்ம தான் காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் இருந்துச்சு. அதை தேடி போய் கண்டுபிடிக்கிறான். கண்டிப்பா இதுல போக முடியும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு நம்பிக்கை வருது. நம்ம UNMSல இருக்கு எல்லா ஆட்களுமே இவன் பண்றதெல்லாம் பார்த்து இவனுக்கு எப்படி இவ்வளவு விஷயம் தெரியுது, இவன் எப்படி இவ்வளவு புத்திசாலியா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சாதாரண ஒரு மெயின்டெனன்ஸ் ஒர்க் தான் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது இவன் ஒரு இன்ஜினியர் சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினுக்கும் அவனை பார்த்து ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. கங்காரோட வெயிட்டே ரொம்பவே அதிகமா இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் போகணும்னா இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு என்ன முடிவு பண்றான்னா நியூக்ளியர் மிசைல் லான்ச் பண்ண அந்த மிஷன் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். அதனால அவனும் அந்த கங்காருவும் சேர்ந்து அந்த மிசைல் இருக்க இடத்த நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. அப்படியே நிலாவோட அந்த பக்கத்துல தான் இவங்க தேடி போற அந்த மிசைல் இருக்கு. நம்ம நிலால இன்னும் 14 நாள் மட்டும்தான் சூரிய வெளிச்சம் இருக்கும். இது ஏன் இப்படின்னு பாத்தீங்கன்னா நிலால இருக்கவங்களுக்கு ஒரு நாள்னா பூமியில இருக்கவங்களுக்கு 14 நாள் ஆன மாதிரி இருக்கும். அதனால அந்த 14 நாள் நிலால சூரிய வெளிச்சம் இருக்கும். அதுக்குள்ள அவன் பேஸ்க்கு போய் சேர்ந்துடணும். ஏன்னா இவன் ஓட்டிக்கிட்டு இருக்க அந்த வண்டி வந்து சோலார் எனர்ஜி இருந்தா மட்டும்தான் ஓட முடியும். அதனால அந்த 14 நாளுக்குள்ள இவன் போக வேண்டிய இடத்துக்கு போயிடணும். ஆனா இவங்க போகணும்னு நினைக்கிற இடத்துக்கு மொத்தமே டிராவல் பண்ணா 41 நாள் ஆகும். அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறா. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சூரியன் போற ஆப்போசிட் டைரக்ஷன்ல போனா நம்ம சூரியனை ஃபாலோ பண்ணி போற மாதிரி இருக்கும். அப்படி போனா நம்ம கண்டிப்பா 41 நாள்ல போயிடலாம் அப்படின்றது இவனோட பிளானா இருக்கு அப்படின்றத நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிடறா. இவன் போயிடணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. இவங்க மட்டும் இல்லாம பாத்துக்கிட்டு இருக்க மக்களும் அதையே எதிர்பார்க்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் நம்ம காங்கும் இவங்க சூரியனை ஃபாலோ பண்ணி டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்பவே டயர்ட் ஆயிடுது. அவனுக்கு சரியான தூக்கம் இல்லாம அப்பப்ப அவன் கண்ணு முன்னாடி அந்த கங்காரு அடிக்கிற மாதிரி எல்லாம் தோண ஆரம்பிக்குது. அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு நியூக்ளியர் ஸ்டேஷனுக்கு வந்து இவங்க தேடி வந்ததை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா இந்த கங்காரு சும்மா இல்லாம அதை நோண்டிக்கிட்டே இருக்கு. இது இப்படியே பண்ண ஏதாவது தப்பாயிடும் சொல்லிட்டு அது இவன் போற ட்ரக்குக்கு பின்னாடி இருக்க ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வச்சிடறான். இவனும் அந்த வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். கொஞ்ச தூரம் போய்கிட்டே இருக்கும் போது ட்ரக்குக்கு பின்னாடி இருந்த அந்த காங்க இருந்த அந்த பெட்டி மட்டும் கழண்டு விழுந்துடுது. இது தெரியாம நம்ம ஹீரோ ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போயிடுறான். அப்புறம் பின்னாடி பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம காங்க அங்க காணோம். உடனே அவன் பதறி போயிடுறான். இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா இப்ப நம்ம போய் தான் ஆகணும். இதுக்கு மேல நம்ம பின்னாடி போய் நம்ம காங்க காப்பாத்த ட்ரை பண்ணா சூரிய வெளிச்சம் போயிடும் சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறான். அதனால காங்க விட்டுட்டு மறுபடியும் முன்னோக்கி போக ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து பூமியில இருந்த மக்கள் எல்லாருமே செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கில்ட்டி ஆயிடுது. நம்ம எப்படி காங்க அங்கேயே விட்டுருக்க முடியும்? யாருமே இல்லாத இந்த நிலால எனக்கு கம்பெனியா இருந்தவன் அவனும் நானும் எப்படி பழகணும் அப்படின்றத நினைச்சு பார்த்துக்கிட்டே திரும்பியும் வண்டியை ரிவர்ஸ் எடுத்து நம்ம காங்க காப்பாத்துறதுக்காக போறான். இதை
இதை பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள் எல்லாருமே ஆறாவர பண்ணி சூப்பரா முன்னேறி போய் காங்க காப்பாத்தி கூட்டிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் எப்படியோ காங்க கண்டுபிடிச்சி அவனை கூட்டிக்கிட்டு மறுபடியும் இன்னும் வேகமா சூரிய வெளிச்சத்தை நோக்கி போக ஆரம்பிக்கிறான். ஆனா இப்போ ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. சூரிய வெளிச்சமும் மறைஞ்சு போக ஆரம்பிச்சிருச்சு. அவங்க கிட்ட இருந்த கொஞ்சம் பேட்டரி வச்சு அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. இங்க நம்ம பூமியில இருக்கவங்க நியூக்ளியர் டாக் அங்க அனுப்பி வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுது. கொஞ்ச நேரத்துல அந்த வண்டி ஆஃப் ஆயிடுது. சூரிய வெளிச்சம் இல்லாதனால அங்க குளிர் பயங்கரமா வர ஆரம்பிக்குது. காங்காலையும் சரி நம்ம ஹீரோவாலையும் சரி 2 பேராலையும் அந்த குளிரை தாங்கவே முடியல. அவ்வளவுதான், இதுக்கு மேல நம்ம இறந்து போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ரிஃப்ளெக்ஷனை பார்த்து இந்த காங் அதை பிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து அவனுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. என்ன பண்றான்னா காங்க உடம்புல நிறைய கயிறுலாம் கட்டி அதை ஒரு சின்ன வண்டி மாதிரி ரெடி பண்ணி நம்ம காங்கு முன்னாடி ரிஃப்ளெக்ஷனை உருவாக்குறான். அதை பார்த்து காங் அதை ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் அதுல வண்டி ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டு போறான். அப்போ ஒரு கட்டத்துல அங்க ஒரு குழி இருக்கு. இந்த குழி எப்படி இவங்க தாண்டுவாங்க அப்படின்னு நினைக்கும் போது காங் வேகமா போக ஆரம்பிக்குது. ஆனா அந்த குழியை தாண்டறதுக்கு அந்த வேகம் பத்தல. அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அவனுடைய ஆக்சிஜன் டேங்க்ல இருந்து கேஸ ஓபன் பண்றான். அப்ப பிரஷர் இன்னும் கொஞ்சம் கூடுதலா வந்து இன்னும் ஃபோர்ஸ் கிடைச்சி அந்த குழியை தாண்டி போயிடுறாங்க. ஒரு வழியா இவங்க போகணும்னு நினைச்ச இடத்துக்கு இவங்க போய் சேர்ந்துடுறாங்க. மக்கள் இதை ஆரவாரமா கொண்டாடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்புறதுக்காக எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணி வைக்கிறான். ரெடி பண்ணி வச்சு நம்ம பூமிக்கு போக போறோம், நம்ம ஆட்களை நம்ம மறுபடியும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு காங் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு சிக்னல் வருது. ஆஹா, மனுஷங்க நம்ம கிட்ட கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அவன் ஒரு விஷயத்த நோட் பண்றான். அது என்னன்னு பாத்தீங்கன்னா காங்க அது வாழை வச்சு அங்க இருந்த ஒயர்லாம் ஆட்டி விட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப இதனாலதான் சிக்னல் வர மாதிரி காட்டுச்சா? அப்ப பூமியில யாருமே இல்லையா? அப்ப நாங்க போய் என்ன பண்ண போறேன்? யாருமே இல்லாத இடத்துல போய் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்பிக்கையை அவன் கைவிட்டுறான். இதுக்கு மேலேயும் பூமிக்கு போயிட்டு ஒரு யூஸும் கிடையாது. இதுக்கு மேலேயும் நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன் அப்படின்ற வாழ்க்கையோட ஒரு இறுதி கட்டத்துக்கு அவன் வந்துட்டான். அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னா மக்கள் கிட்ட பேசுறா. அவன் என்ன சொல்றான்னா, இவ்வளவு நாள் உங்களுக்கு காட்டினது ஒரு படம் கிடையாது. நாங்க ரிசர்ச்காக போன இடத்துல அவன் அங்கேயே நாங்க விட்டுட்டு வந்துட்டோம். இவ்வளவு நாள் நீங்க பார்த்தது எல்லாமே அவன் அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறது. இப்ப அவன் மட்டும் இங்க தனியா இல்ல, அவனுக்குன்னு நம்ம இருக்கோம் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு. அவனுக்கு ஒரு ஹோப்பை கொடுத்தே ஆகணும். அதுக்கு நீங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட இருக்க டார்ச் சின்ன சின்ன லைட் எல்லாம் ஆன் பண்ணி நிலால இருக்க ஹீரோக்கு பூமியில இன்னும் மனுஷங்க உயிரோட தான் இருக்காங்க அப்படின்றத இந்த லைட் மூலியமா தெரிவிக்கிறாங்க. அங்க இருந்து பூமியை பார்த்த நம்ம ஹீரோக்கு செம்ம ஷாக் ஆகுது. அப்ப பூமியில இன்னும் மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. அப்புறம் கொஞ்ச நாள்ல ஹீரோ கிட்ட பேசுறதுக்கான கம்யூனிகேஷன் சிஸ்டத்தையும் ரெடி பண்ணிடுறாங்க. அங்கிருந்து எல்லாருமே நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ பேசாமலே இருக்கான். அப்ப இதை பார்த்த டீம் மெம்பர்ஸ் என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோயினை பேச வைக்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே இவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாகி இவன் சிரிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே அவன் திரும்பி வரதுக்கான பிளான்ல நிறைய டெவலப்மெண்ட் எல்லாம் பண்றாங்க. ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் இருக்க பாண்ட் இன்னுமே அதிகமாக ஆரம்பிக்குது. அப்போ ஒரு நாள் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, எனக்கு உன்னை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. நான் இன்டர்வியூக்கு வரும்போது வேண்டாம் வெறுப்பா தான் வந்தேன். எனக்கு இந்த மெயின்டெனன்ஸ் டீம்ல ஒர்க் பண்றதுலாம் அவ்வளவா விருப்பம் இல்லை. ஆனா உன்னை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சி போச்சு. எப்படியாச்சும் ஒரு மூலையில இருந்தாவாச்சு உன் கூட பேச முடியாதா, உன் கூட பழக முடியாதான்னு நினைச்சேன். அப்ப நம்ம ஹீரோயின் ரொம்பவே எமோஷனல் ஆகி, நான் லாஸ்டா ராக்கெட்ல இருந்து கிளம்பும் போது நீ வரதை பார்த்தேன், ஆனாலும் நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. இப்ப சீன் அப்படியே கட் பண்ணி இப்ப நம்ம ஹீரோ அவர் ரெடி பண்ண ஸ்பேஸ் கிராஃப்டை எடுத்துக்கிட்டு கங்காருவோட அந்த ராக்கெட்ல கனெக்ட் பண்றான். பூமிக்கு கிளம்புறதுக்காக ரெடியா இருக்கான். இப்ப இதை பார்த்த மக்கள் எல்லாருமே சீக்கிரவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்ப நம்ம ஹீரோ ஒரு விஷயம் பாக்குறான். அது என்னன்னா ஒரு பெரிய விண்கல் பூமியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதை பார்த்த ஹீரோக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. அதே டைம்ல பூமியில காட்டினா நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இப்ப பூமியை நோக்கி ஒரு விண்கல் வந்துகிட்டு இருக்கு. அந்த விண்கல்லை அழிக்க நம்ம ஹீரோவால மட்டும்தான் முடியும். அதனால அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்காரோ மட்டும் ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலமா பூமிக்கு அமுச்சு விட்டுட்டு அவன் அந்த நியூக்ளியர் எடுத்துக்கிட்டு வேகமா அந்த விண்கல் நோக்கி போகிறான். அப்படி அவன் அந்த நியூக்ளியர் எடுத்துக்கிட்டு போகும்போது எதிரில வந்த பெரிய பெரிய பாறைகள் மோதி போய்கிட்டு இருந்த வண்டியில டேமேஜ் ஆயிடுது. இப்ப இதுக்கு மேல வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் என்ன முடிவு பண்ணானா, அந்த நியூக்ளியரை அவன் கையாலேயே நவுத்திட்டு போறான். இவன் பண்றதை பார்த்து நம்ம ஹீரோயின் பதறே போயிடுறா. இப்படி பண்ணா நம்ம ஹீரோவோட உயிர் காலி அப்படின்றது அவளுக்கு தெரியும்.
அதனால ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா இந்த பக்கம் நம்ம ஹீரோ நம்ம மக்களையும் காப்பாத்துறதுக்காக நேரா அந்த நியூக்ளியரை எடுத்துக்கிட்டு அந்த விண்கல் நோக்கி போறான். நேரா போயிட்டு விண்கல் மேல லான்ச் பண்ணி விட்டுறான். அவ்வளவுதான், அவன் அப்படி லான்ச் பண்ண உடனே அந்த விண்கல் சுக்கு நூறா நொறுங்கி போயிடுது. அது மட்டும் இல்லாம அதே இடத்துல நம்ம ஹீரோவும் இறந்து போயிடுறான். வெளியே வந்து பார்த்த மக்களுக்கு வானத்துல இருந்து விழுற விண்கலோடைய மிச்ச துகள்களை பாக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம ஹீரோவோட ஞாபகம் தான் வருது. அவன் உயிரை கொடுத்து நம்மளை காப்பாத்திருக்கான், அவன் ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவனுக்கு சல்யூட் வைக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நாள்ல நம்ம பூமியை சூழ்ந்துகிட்டு இருந்த புகை எல்லாமே மறைஞ்சு போயிட்டு பழைய நிலைமைக்கு திரும்பிட்டாங்க. நிலால இருந்து வந்த கங்காருவும் அதோட பழைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம ஹீரோயின் மறுபடியும் நிலாவுக்கு போறதுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கா. எப்படியா இந்த படத்தை முடிக்கிறாங்க. எப்படி இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க நண்பர்களே. பட்டா பாய் பாய். இன்னும் ஃபோர்ஸ் கடிச்சு இவனுக்கு கிடைச்ச புது ஃப்ரெண்டோ கரெக்டா அந்த ராக்கெட்டும் கிளம்பிடுது.